இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். அதிலே இந்த வாரத்திலே மத்தேயு 12வது அத்தியாயத்திலே 48வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வியும் அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதிலும், என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று கேட்டார். அதிலிருந்து அவர் கூறிய கருத்து என்ன என்பதை நாம தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 12வது அத்தியாயத்திலே 46லிருந்து 50வது வசனம் வரைக்கும் வாசித்தால் அதில் இவர் கேட்ட அந்த கேள்வியும் அதனுடைய பதிலும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த நாட்களிலே, அவர் ஊழியத்தை ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலே நடந்த அந்த ஒரு சம்பவம். இல்லை 46வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த வசனம் மார்க்கு சுவிசேஷத்துல 3வது அத்தியாயத்துல 31லிருந்து 35 வசனம் வரைக்கும் இருக்குது. லூக்கா சுவிசேஷத்துல இதே சம்பவம் வருகிறது. 8வது அத்தியாயம் 19லிருந்து 21 வரைக்குள்ள இந்த சம்பவம் 3 சுவிசேஷ நூல்களிலும் வருது. இதுல இந்த கேள்வியை அது கேட்கப்பட்ட சந்தர்ப்பம் என்ன, இந்த கேள்விக்கு பின்னால் உள்ள பின்னணி என்ன, அதை நம்ம புரிந்து கொண்டால்தான் அதற்கு இயேசு கூறின பதிலையும் அதனுடைய சரியான அர்த்தத்தையும் நம்ம விளங்கி கொள்ள முடியும். விசேஷமாக மத்தேயுலையும் லூக்கா மார்க்லையும் இது ரெண்டும் ஒரே காரியத்தை தொடர்ந்தே தான் வருகிறது. மத்தேயு 12வது அத்தியாயத்துல 9லிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, இயேசு ஒரு ஜெப ஆலயத்துல பிரவேசித்து அங்கே போதகம் பண்ண போனாரு. அங்க சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் மேல குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமான்னு கேட்டாங்க. அவர் மேல ஒரு குற்றம் சுமத்தணும் அப்படின்னு. அவரு எந்த மனுஷனுக்காவது ஆடு இருந்து ஓய்வு நாளில் குழியும் தூக்கி விட மாட்டியா, ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தவன், அதனால ஓய்வு நாளில நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்ட்டு உன் கையை நீட்டுன்னு சொன்னாரு. அவன் கையை நீட்டுனா மறுகையை போல ஆச்சு. உடனடியாக பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். அதை அறிந்த உடனே இயேசு அந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். இதே சம்பவம் அப்படியே மார்க்லையும் 3வது அத்தியாயம் 1லிருந்து 6 வரைக்கும் இதே சம்பவம் அப்படியே தான் வருது. ஒரே சூழ்நிலையில தான் இதை மத்தேயும் கொடுத்துருக்காரு, மார்க்கும் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து மத்தேயு 12வது அத்தியாயம் 24லையும் மார்க்கு சுவிசேஷம் 3வது அத்தியாயம் 22லையும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்டு பரிசேயர்கள் சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானா அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க பெயல்செபூல்னு சொல்றது லூசிபர், பிசாசுகளின் தலைவன் அவன்தான். அவன் இவனுக்குள்ள இருக்கிறான். அதனாலதான் இவன் சொன்னோன்னா பிசாசுகள்லாம் கீழ்ப்படியுது, இவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அதற்கு இயேசு சொல்லுகிற ஒரு பதில், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிற்காதே, சாத்தானை எப்படி சாத்தானை துரத்துவான், பலவான முந்தி கட்டினாத்தானே அவங்ககிட்ட இருக்கிறது கொள்ளையிட முடியும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்களை விலைக்கு அவங்க சொல்லிட்டு வராரு. அப்பவும் அதை தொடர்ந்து வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சில பேர் அவர்கிட்ட ஒரு கேட்குறாங்க. 12வது அத்தியாயம் 38வது வசனத்துல, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம், நீங்க உண்மையிலே கடவுள்கிட்ட வந்தாருன்னா எனக்கு வானத்துல ஒரு அடையாளத்தை, ஒரு மிராக்கல் சைன் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இயேசு பதில் சொல்கிறாரு, உங்களுக்கு வேற அடையாளம், யோனா தீர்க்கதரிசி அடையாளம் தவிர வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது அது பெருக்கி சோடிக்கப்பட்டா திருப்பி உள்ள வந்துடும், முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை 7 மடங்கு மோசமாகிவிடும் என்று ஒரு சூசகமாக அவர்களுக்கு ஒரு வார்னிங்கை அங்க கொடுக்கிறார். இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான்
அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரை தேடி வராங்க. தேடி வந்து அவரை வெளியே நின்று அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிடுகிற போது அவர் சொன்ன பதில் தான். அப்போதுதான் ஒருவன் வந்து சொல்றான், உங்களுடைய தாயாரும் சகோதரரும் வெளியே நிற்கிறாங்கன்னு. அப்போ அவர் சொல்றாரு, என் தாயார் யார், என் சகோதரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனது கையை சீசர்களுக்கு நேராக நீட்டி சொல்றாரு அவரு, என் தாயும் சகோதரனும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார் அப்படின்னு வருது. இது இந்த ஒரே ஒரு சம்பவம் தான். ஆனா இதுல நம்ம ஒரு சில காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே யோவான் ஸ்நான இடத்திலே சென்று ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர்கள் அவரை அபிஷேகிக்க இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசம் செய்து உபவாச ஜெபத்திலே தரித்திருந்து பிதாவிடத்தில் தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்த பிதாவின் சித்தம் என்னதென்று அவரிடத்தில் முழுமையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் நிறைந்தவராக தனது சொந்த ஊருக்கு தான் வருகிறார். சொந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார். இதை நம்ம லூக்கா 4வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். லூக்கா 4வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல படிக்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு வருது. 16ல அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது அவர்கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கொடுக்குறாங்க. அவர் ஏசாயாவில் உள்ள அந்த வசனம் 61வது அத்தியாயம் 1-2 உள்ள அந்த வார்த்தையை சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு அதை குறித்து சொன்னோன்னு அவங்க வந்து பாராட்டுறாங்க. எப்பா சரியான ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு பாராட்டுறாங்க. ஆனா அதை தொடங்கி அவர் 23ல இருந்து லூக்கா 4:23 இருந்து 27 வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊர்ல அங்கீகரிக்கப்பட மாட்டேன்னு நம்ம ஏன் உங்களுக்கு சொல்றேன். ஆனா எலியா நாட்களிலே இஸ்ரவேலுக்கு அநேக விதவை இருந்தாங்க. ஆனா சீதோன் நாட்டில் உள்ள விதவை தான் அவனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எலிசா தீர்க்கதரிசினால அநேக குஷ்ரோ இருந்தாங்க. ஆனா சீரியா தேசத்தானாகிய நாகமான் தான் அவங்களால சுகம் பெற்றான். சோ இந்த என்னுடைய ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்களில் ஒரு பெரும் பங்கு புற ஜாதியாருக்கு இருக்குங்கிறத ஒரு மறைமுகமா சொல்றாரு. சொன்ன உடனடியா 28, 29, 30 வசனங்களை பார்த்தா ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இதை கேட்டு கோபம் உண்டு எழுந்தெடுத்து அவருக்கு ஊருக்கு புறம்பே தள்ளி தாங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடும்படி அவ்விடம் கொண்டு போனார்கள். அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அவரோ அவர் நடுவிலிருந்து கடந்து போயிட்டார். உடனேதான் அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாமுக்கு வந்துட்டார். நாசரேத்தை விட்டு கலிலேயாவில் கப்பர்நாமுக்கு வந்து அங்க வந்து ஊழியம் செய்கிற போதுதான் 12 பேரை சீசர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு அவர்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல தான் நம்ம முதல்ல இந்த 12வது அத்தியாயத்துல படித்தபடி வேத பாரகரனுடைய எதிர்ப்பு, பரிசேயருடைய எதிர்ப்பு, இவங்கெல்லாம் அவருடைய ஊழியத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சொந்த ஊர்ல எதிர்ப்பு, அவர் ஊழியம் செய்கிற போது வேத பாரகராலும் பரிசேயராலும் அவருக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் கிளம்பி வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் அவரை தேடி இங்க வராங்க. ஆனா அவங்க அவரை தேடி வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மார்க்கு தன் சுவிசேஷத்துல தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 3வது அத்தியாயத்திலே 21வது வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அது மார்க்ல கொஞ்சம் நாசுக்கான வரியை போட்டு எழுதி வச்சிட்டார். உண்மையிலே அது எப்படி வரணும்னா, அவருடைய வீட்டார், அவருடைய தாயும் சகோதரர்களும் இவர் ஊழியம் செஞ்சு ஆரம்பித்து போகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு என்று சொல்லி அவரை திரும்ப வீட்டுக்கு இழுத்து கொண்டு போக முடியாத, பிடித்து கொண்டு போக முடியாத வந்தார்கள். இதுதான் அங்க நடந்த சம்பவம். இவர் என்னமோ தேவனால் அனுப்பப்பட்ட நான் தீர்க்கதரிசிங்கிறாரு, நம்ம மிராக்கல் பண்றாராம், அற்புதம் பண்றாராம், ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாராம்,
நம்மளுடைய பாரம்பரியமான வேத பாரகன் பரிசேயர்கள் அவருக்கு விரோதமா எந்திரிக்கிறாங்க, இது சரியில்லை, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவரை கூட்டிக்குள்ள வந்தாங்க. இயேசுனுடைய தாயாரும் சகோதரரும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுகின்ற வரைக்கும் அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, அவர் மேல விசுவாசிக்கவும் இல்லை. இதை இன்னொரு வசனம் நம்ம படிச்சோம்னால் அதுக்கும் நமக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை உணர்த்தும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அத்தியாயத்துல 1 5 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். யோவான் அதை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அவங்களும் அவரை விசுவாசிக்கல, இவர் என்னமோ வளர்றாரு, என்னமோ பேசுறாரு, என்னமோ செய்யறாரு அப்படின்னா அவரை விசுவாசிக்கவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, இவரை பிடிச்சிட்டு போட்டோன்னு வந்தாங்க. இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து அவரை தேடி உங்களுடைய தாயாரும் சகோதரரும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது அவர் அந்த பதில் சொல்லுகிறார். மத்திய 12வது அத்தியாயத்தில் நம்ம படித்தபடி அவர் சொல்றாரு, என் சகோதரன் யார், என் தாயார் யார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். இதுல விசேஷமான ஒரு காரியம் என்ன, அது மத்திய 12ல நம்ம படிக்கிறோம். மத்திய 10வது அத்தியாயத்துல இதுக்கு முந்தின இன்சிடென்ட்ல என்னன்னா, 10வது அத்தியாயத்துல தான் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் படிச்சோம்னா, இயேசு 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவியை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்குவவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 பேரையும் அப்போஸ்தலர்கள் என்று நியமித்தார். அப்போஸ்தலர்கள் யாருன்னு அந்த 12 பேர் வரிசையா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 5வது வசனத்துல இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்கள ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்படிங்கிறது தான் அந்த 10வது அத்தியாயம் 5வது வசனத்துல இருந்து கடைசி 42 வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை தான் அவங்களுக்கு நியமித்து, நீங்க போங்க, உங்க ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி அவங்கள அனுப்புறாரு. அப்படி அனுப்புற போதுதான் அவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அது 36ல இருந்து 38வது வசனம் வரைக்கும் இருக்கு. அந்த மத்தேயு 10ல, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஸோ அவங்க ஊழியக்காரங்கிட்ட சொல்றாரு, அவர் தன்னை பின்பற்றி வர்றவங்கிட்ட, தகப்பனையாவது தாயாவது என்னை விட அதிகமாக நேசிச்சேன்னா நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து டீச் பண்றவர் மட்டுமில்ல, அதன்படி வாழ்ந்தும் காமிச்சார். அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வந்து நிக்கிற போதும் அவர் சொன்னாரு, நான் இவர்கள் பேச்சை கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போறதை காட்டிலும் என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டியது முக்கியம். அதனால அதை செய்கிறவர்கள் குடும்பத்துல நான் ஒரு அங்கம், அவங்க தான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற இந்த என்னுடைய பின்னணி விளக்கத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் சொன்னாரு, அதே போல நடந்தார். இது இந்த ஓமை எழும்பின சூழ்நிலையும் அதனுடைய பின்னணியும் பார்த்துட்டோம். இப்ப இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் முக்கியமானது. முதலாவது, தேவ ராஜ்யத்தினுடைய ஊழியம், தேவனுக்கு ஊழியக்காரனாய் இருப்பது என்பது ஒரு சொகுசு வாழ்க்கை அல்ல, அது ஒரு போராட்ட களத்தில் போராடுவது. அந்த போராட்டத்தின் ஒரு பகுதி ரட்சிக்கப்படாத
சொந்த வீட்டார், உறவினர் எதிர்ப்பு கிளம்பும். ஊழிய நாட்களிலே ஊழியம் செய்யும் பகுதியிலும் எதிர்ப்புகள் உண்டு. இதை தெளிவாக சொல்லுகிறார். இதையே வேதம் சிலுவை என்றும் கிரயம் என்றும் சொல்கிறது. ஊழியத்துக்கு நீ கிரயம் செலுத்தி தான் ஆகணும், கிரயம் செலுத்தாம முடியாது. உன் சிலுவை எடுத்துக்கிட்டு தான்ப்பா வரணும். சுகமான வாழ்க்கை அல்ல, இது கொஞ்சம் கஷ்டம்தான், இது இப்படித்தான் வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆரம்பத்திலே முதல்ல சொல்லிடுறாரு. அவர் அப்படியே வாழ்ந்தும் காண்பிச்சார். நம்மளது இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ரெண்டாவது, இதுல இன்னொரு காரியம், எனக்கு உலக பிரகாரமாக மாம்சத்தின்படி ஒரு தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள், மகன் மகள் உண்டு. இருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்ட பின்னர் இயேசு கிறிஸ்துவினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் தேவனோடு ஒப்புரவாகி நான் தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்னர் என் குடும்பம் இன்னொரு குடும்பத்தில் நான் அங்கமாகிறேன். அது என்ன குடும்பம்னா, பரலோகத்தில் எனக்கு பிதாவாகிய ஒரு தேவன் உண்டு, என் தகப்பன் உண்டு. அதே போல பரலோகத்தில் என்னுடைய மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அதே சமயம் பூமியிலே என்னை போல ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ள என்னை விட வயது முதிர்ந்தவர்கள் அநேகர் எனக்கு தகப்பன், தாய் என்ற கணத்துக்கு உரியவர்களாயும், என்னோடு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளும் என்னால ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்தப்பட்ட அநேக மகன்களும் மகள்களும் உள்ள ஒரு பரலோக குடும்பத்திலும் நான் ஒரு அங்கத்தினன். உலக பிரகாரமான ஒரு ஃபேமிலி இருந்தாலும் பரலோகத்தை மையமாக வைத்து நித்தியமாக வாழக்கூடிய இன்னொரு குடும்பமும் உண்டு. அந்த குடும்பத்தில் நான் ஒரு அங்கத்தினன். இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தையும் இந்த ரெண்டிலையும் இருக்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுல மூன்றாவதாக ஒரு முக்கிய காரியம், நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்துட்டதுனால எனக்கு ஆதரவாகவோ எனக்கு உதவியாகவோ இல்லாத ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தினரை நான் உதாசீனம் பண்ணவோ அவர்களை கனப்படுத்தாமல் இருப்பதோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாமல் இருப்பதும் என்னுடைய தவறு, என்னுடைய குற்றம். இதைத்தான் வேதமும் சொல்லுது. நான் ஊழியத்தில் போனதுனால குடும்பத்தில் எதிர்ப்பு கிளம்புறாங்க, எனக்கு ஆதரவாக வரல, எனக்கு விரோதமாக பேசுறாங்க. ஆனாலும் அவர்களுக்குரிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திலே எனக்கென்ற சில பொறுப்புகள் உண்டுல்ல, அந்த பொறுப்புகளை நான் அலட்சியம் பண்ணிட்டு ஓடக்கூடாது. அந்த பொறுப்புகளை செய்ய வேண்டியதும் என்னுடைய கடமை தான். இதை நான் நிராகரித்து போனா அதுவும் என்னுடைய தவறு, என்னுடைய குற்றமாக மாறும். அது எப்படி அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய முக்கியமான பின்னணி இதுதான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பத்தில் உற்பவித்து மனிதனாக பிறந்தார். அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 2 பேருக்கும் தான் தெரியும். பூமியில் வாழ்ந்த மனிதர்களை அந்த 2 பேருக்கு தான் இது தெரியும். இது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லை என்பது யோசேப்புக்கும், யோசேப்பு மூலமாக எனக்கு பிறந்த பிள்ளை இல்லை அப்படிங்கிறது மரியாளுக்கும் தெரியும். இதனுடைய தகப்பன் வேறு ஒருவர் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவும் தன் மேலிருந்த தேவ ஞானம், கிருபை, ஆவியின் பலனினாலே தான் யார் என்றும் தன் பிதா யார் என்றும் அறிந்திருந்தார். இதை லூக்கா 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா அதுல நன்றாகவே இந்த காரியத்தை குறித்து விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா லூக்கா சுவிசேஷத்தை எழுதின அந்த ஆக்கியோன் மரியாளோடு நெருக்கமாயிருந்து மரியாளிடத்தில் கேட்டு இயேசு பிறப்பை குறித்து அதிக கிளியரான விவரங்கள் அவர் தான் எழுதியிருப்பார். மத்தேயு மார்க்கில் ஜாஸ்தி இருக்காது, இவர் தான் விவரமா எழுதியிருப்பார். அதுலதான் அவர் சொல்லுகிறாரு, அந்த பிறந்த உடனே இந்த பிள்ளை எடுத்து தேவாலயத்துக்கு போனது, அவங்க 40வது நாள் பிள்ளையை கொண்டு போய் தேவாலயத்தில் பிரதிஷ்டை கொண்டு வருகிற அந்த போயிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம்
லூக்கா 2வது அத்தியாயத்துல 40வது வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை பிறந்தும் வளர்ந்தது, அது தேவனுடைய ஞானத்தினாலும் நிறைந்து, தேவனாலே ஆவியின் பலத்தினாலும் வளர்ந்தது, தேவனுடைய கிருபையும் அவரோடு இருந்தது. பிள்ளை வளர்ற போது இப்படி வளருது. அது வளருகிற போதுதான் அவருக்கு தான் யார் என்றும் தன்னுடைய பிதா யார் என்பதையும் அவர் அறிந்து வைத்திருந்தார். இந்த ஒரு சம்பவத்தை தான் லூக்கா 2வது அத்தியாயத்துல 40லிருந்து 52 வரைக்குள்ள ஒரு சம்பவம். இது மத்தேயு, மார்க்கு, யோவான்ல இருக்காது, வேற எங்கேயுமே இருக்காது. இதுல ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் இதுதான் ரெக்கார்டடாக இருக்குது. 12 வயதிலே நடந்த ஒரு பண்டிகை. அதை நம்ம வாசிக்கலாம் 42லிருந்து 52 வரைக்கும். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், அது அந்த பண்டிகைக்கு பேர் என்ன அப்படின்னா பார் மிஷ்பா அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இது எபிரேயத்துல பிறந்த எல்லா பிள்ளைங்களும் 12 வயதானோன்னு தேவாலயத்துக்கு கொண்டுட்டு போய் அவர்களே அங்க தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்து அது வர வேண்டிய ஒரு அவங்களுடைய பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல இருந்த ஒரு முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னா, பிள்ளை 12 வயது ஆகிற வரைக்கும் அதனுடைய எல்லா செயல்களுக்கும் தாயும் தகப்பனும் பொறுப்பு. அவர்கள் அதை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியது, அவன் செய்கிற தவறுகளுக்கு இவர்கள் தான் பொறுப்பு. ஆனா பிள்ளை 12 வயது ஆகிற போது அவனை தேவாலயத்துல தேவனுக்கு முன்னாடி நிறுத்தி நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்கு கீழாக அவன் வந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக வருகிறான் என்பதற்காக ஒரு பண்டிகை. இதை வேதத்துல தீமையை வெறுக்கவும் நன்மையை அறிகிற வயது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தீமையை வெறுத்து நன்மையை அறிகிற அறிவுக்கு வந்துட்டான், அதனால இனி இவனுடைய செயல்களுக்கெல்லாம் இவனே பொறுப்பு, தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாந்து விடுவாங்க. அந்த 12வது வயதுல தான் அந்த பண்டிகைக்காக ஒரு போயிருந்தாங்க. லூக்கா 2:43 படிக்கிறான். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. அவர் பிரயாணத்தாரின் கூட்டத்தால் இருப்பான்னு நினைத்து கொண்டு ஒரு நாள் பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா நினைச்சாங்க அப்பா கூட இருப்பாங்கன்னு, அப்பா நினைச்சாரு அம்மா கூட இருப்பாங்கன்னு. ஏன்னா ஆண்கள் குரூப் தனியா நடக்கும், பெண்கள் கூட்டம் தனியா நடக்கும். அதனால அங்க இருக்காருன்னு அவரை நினைச்சிட்டாங்க. ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஐயோ யாரும் இல்லையேன்னு தேடி பார்த்தாங்க. காணாததுனால எங்க அவரை கடைசியாக அவரை பார்த்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி எருசலேமுக்கு திருப்பி வராங்க. அவங்க வர்றதுக்குள்ள 3 நாள் ஆச்சு. ஆனா ஒரு நாள் போயாச்சு, ஒரு நாள் தேடியாச்சு, அடுத்த நாள் திரும்பி வராங்க. 3வது நாளைக்கு வர்றாங்க. 3ஆம் நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதவர் நடுவில் உட்கார்ந்து இருக்கும், பேசுகிறது கேட்கவும் வினாவும் கண்டார்கள். அப்போ அவர் பேச கேட்டதை கேட்டு அங்க உள்ளவங்க அவர் சொன்ன பதிலை கேட்டு பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மார் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார்கள். மரியாள் கேட்கிறாங்க, உன்னுடைய தகப்பனும் நானும் தேடினோமேங்கிறாங்க. அதற்கு இயேசு சொன்ன பதில், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வழியில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படிங்கிறார். அவர் அங்க தெளிவாக சொல்லுகிறாரு, என்னைய கொண்டாந்து என் பிதா பொறுப்புல விட்டு எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு தானே நீங்க போனீங்க, அப்புறம் நாங்க அப்பா வீட்டுல தானே இருப்பேன் நானு, என்னையே எங்க வெளியில போய் தேடினீங்க நீங்க அப்படிங்கிறார். சோ அவள் சொன்னது யோசேப்பை உன் தகப்பன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவர் சொல்லுகிறவரு தேவனை என் பிதா அப்படிங்கிறார். என் பிதாவுக்கு அடுத்த வகையில நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படிங்கிறாங்க. 50-51 பார்த்தா தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் என்னதான் சொன்னார்கள் அவங்க புரிஞ்சு கொள்ளல. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்துல வைத்து கொண்டாள். இந்த நடந்த ஒரு இன்சிடென்ட் அவன் மனசுக்குள்ள ஆழமா வச்சுட்டா. அதனாலதான் லூக்கா எழுதுகிற போது அவள் சொன்ன இந்த விவரத்தை வச்சு தான் லூக்கா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்பு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும்
மனிதர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இது அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சு போச்சு 12 வயசுலே நான் பிதாவின் காரியத்தில் இருக்க வேண்டும் என்று. ஆனாலும் உலக பிரகாரமான தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு, அதை நான் நிறைவேற்றவும் வேண்டும் என்று மேலும் 18 வருடங்கள் அவர்களுடன் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அதற்கப்புறம் 30 வயசுல தான் அவர் ஊழியத்துக்கு போனார். 12 வயசுக்கு அப்புறம் 30 வயசுல இடையில 18 வருடங்கள் அந்த குடும்பத்துக்கு போய் அந்த வீட்டிலே அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த 12 வயசுல யோசேப்பு இருந்தாரு. அதற்கப்புறம் அவர் எப்பொழுது இறந்தாரோ தெரியாது. ஆனா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 4 பிள்ளைகளும் 2 அல்லது 3 பெண் பிள்ளைகளும் உண்டு. அது மார்க்ல நம்ம பார்க்கலாம். அவங்க யார் யார் பேருங்கள லிஸ்ட் 4 சகோதரர்களும் சகோதரிகளும் உண்டு. அப்ப வீட்டின் மூத்த பிள்ளையாகிய இவர் தான் தகப்பன் இல்லாத போது விதவையான தாய்க்கு பாதுகாப்பாகவும் பொருள் ஈட்டி கொடுக்கிறவராகவும் அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு ஒரு பேக்கப் பண்ணுகிறவராகவும் அந்த வீட்டிலே இருந்து அவருக்கு பின்னாடி அந்த சகோதரர்கள் வளர்ந்து தங்கள் சொந்த காலிலே நிற்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நிறைவேற்றி விட்டு 18 வருடங்களாக நிறைவேற்றி விட்டு தான் அவரு தன்னுடைய 30வது வயதிலே யோவான் சாண இடத்துல ஞானசானம் பெற்று தேவ ஊழியத்தை ஆரம்பிக்க வருகிறார். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவர் திரும்பி போய் வீட்டில் இருந்தபோது வசனம் சொல்லுகிறது, இயேசுவனர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிற பிள்ளைங்களுக்கு தேவனிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் கிடைப்பது இயலாத ஒரு காரியம்தான். இது பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபேசியரிலே சபைக்கு எழுதக்கூடிய காரியங்களிலே 6வது அத்தியாயத்துல நமக்கு ஒரு காரியத்தை அவங்க தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 6வது அத்தியாயத்திலே பவுல் சபைக்கு எழுதுகிற போது எழுதுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இது பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அப்பாக்களுக்கும் சொல்லுகிறாரு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளே கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இது புதிய ஏற்பாட்டில நமக்கு இது ஒரு போதனையாக டீச்சிங்கா தான் இருக்குது. இதை அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். இந்த 18 வருடங்கள் கழித்து அவர் யோவான் ஸ்நானத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தண்ணீரை விட்டு வெளியே எழும்புகிற போது பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து அவள் மேல இறங்கினாரு. பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு சாட்சி கொடுத்தார். லூக்கா 3வது அத்தியாயத்துல 21 இருந்து 23 வரைக்கும் படிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அவர் ஊழியமெல்லாம் இன்னும் செய்யல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா இந்த 18 வருடமாக தாய் தகப்பனுக்கு கீழே வீட்டிலே அடங்கி இருந்து அவர் செய்த அந்த கடமையை நிறைவேற்றின அந்த காரியத்தை தான் பார்த்து விட்டு பிதா இங்க சொன்னாரு, நான் உண்மையிலே பிரியமா இருக்கிறேன் என்றார். இதுக்கு அப்புறம் தான் அவர் ஊழியம் செஞ்ச போனார். அதுக்கு முன்னாடி அவர் ஒன்றும் மிராக்கள் ஒன்றும் பண்ணல. வேத தியானத்திலும் ஜபத்திலையும் வளர்ந்திருந்தார், அவ்வளவுதான். அந்த 30 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஊழியம் செய்ய போனார். அதிலும் கூட ஏன் 30 வயதுல அப்படின்னு பார்த்தா, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருகிற போது லேவி வம்சத்தை தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்து அவர்களை தன் ஊழியம் செய்ததற்காக பிரித்தெடுத்த போது மோசையின் மூலமாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவாலயத்திலே வேலை செய்ய வேண்டியவன் அந்த ஆராதனை கூடத்திலே வேலை செய்வதற்கு லேவியினுடைய 3 மகன்களையும் 3 குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவில் இருக்கிறவனே என்ன
அது எப்படி என்னன்னா 30 வயசுல இருந்து 50 வயது வரைக்கும் உள்ளவனே தனியாக கணக்கெடு. 30 வயதுல தான் அவன் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நியமம் கொடுக்குறாரு. 30ல இருந்து அவன் உள்ள வரலாம், 50 வரைக்கும் வெளியே செய்யலாம், 50க்கு அப்புறம் ரிட்டையர்டு. இயேசு கிறிஸ்துவ நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன். அதுல ஒரு புல் ஸ்டாப் கமா கூட நிறைவேறும் அளவு ஒளிந்து போகாதுன்னாரு. அதே போலதான் அவரு தன்னுடைய 30வது வயதுல பிதாவின் ஊழியம் செய்ய உள்ள வர்றாரு. உள்ள வந்து அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது ஜெபம் பண்ணுகிற போதுதான் தேவன் அவரை குறித்து இந்த ஒரு சாட்சியை கொடுத்தார். அவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் அபிஷேகித்தார். இயேசுவும் தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் செய்து கொண்டு வருகிற நாளிலையும் வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் அவருக்கு தெரியும், அவர்களுக்கு நான் யார் என்ன என்பது தெரியும், அவர்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அப்புறம் தெரிந்து கொள்வார்கள் என்று அவர்களை முறுமுறுக்காமல் வெறுக்காமலும் எதுவும் செய்யாம, ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருந்தார். அவர்களிடத்தில் எதிர்ப்பு கிளம்பினது, ஊழியத்தில் எதிர்ப்பு கிளம்பினது. கடைசி கிளம் கூட தன்னுடைய பூலோகத்தினுடைய அந்த 3.5 வருட ஊழியத்தை முடித்து சிலுவையிலே மரிப்பதற்கு இருக்கக்கூடிய நேரத்திலே கூட அவர் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அங்கேயும் செய்தார். அது நமக்கு நன்றாகவே தெரியும். யோவான் 19வது அத்தியாயத்துல 29 இருந்து நம்ம பார்க்கலாம். 19வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல இருந்து நம்ம படித்தோம்னா, இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாலும் முதலான மணி நின்று கொண்டிருந்தால், அப்ப இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு விதவையான தாய்க்கு தன் மகனை குறித்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? என் வயதான காலத்திலே என்னை பராமரிக்க எனக்கு ஒரு மகன் வேண்டும். ஆனா அந்த தாய் கண்ணுக்கு முன்னாகவே அவள் மேல் பிரியமாயிருந்த மகன் மரித்து கொண்டிருக்கிறான் சிலுவையில. அப்ப தன்னுடைய வருங்காலத்தை குறித்து அவளுக்கு ஒரு கலக்கமும் பயமும் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை அங்கே செய்தார். தன்னுடைய இன்னொரு சீசனை கூப்பிட்டு அதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். அவள் மரியாள் மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பும் போஷாக்கும் கொடுத்து அவளை பராமரித்து வந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீசர்களே அதிகமாக உயிரோடு இருந்ததும் நேச்சுரலான டெத்துக்கு போனது ஒருத்தர் தான். மற்றவர்கள் எல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டு மரித்தார்கள். ஆனால் இவர் ஒருவர் தான் நேச்சுரலாகவே மரித்தார் கடைசி வரைக்கும். என்றால் அவருடைய தாயை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார். குடும்பத்துக்குரிய கடமையை செய்யாம தேவனுடைய ஊழியத்திற்கென்று அதை விட்டு விட்டோ தள்ளி விட்டோ ஓடி போகிற போது தேவன் அதை ஒத்துக்கொள்வது இல்லை. இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவங்க தெரியாம செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது நமக்கு. புதிய ஏற்பாட்டுகளோட ஊழியத்திற்கென்று ஆட்களை நியமிக்கிற போது, அவர்களுக்கென்று சில தகுதியை நியமிக்கிற போது, பவுல் தீமோத்தேயுவுக்கு சபையிலே எல்டர்ஸ், மூப்பர்ஸ், உதவிக்காரர்கள் இவர்களை நியமிக்கிற போது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்றாரு. அதுல ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. 1 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்துல 1-6 வரைக்கும் படிக்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆனால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை எச்சரிக்கையுடனாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
அவன் வீட்டில் இருக்க பிள்ளையவே அவன் ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா வழிநடத்தி கொண்டு வரல, இவன் போய் அடுத்தவனு தேவனுடைய சபையில் இருக்கணும் எப்படி சொல்லி கொடுப்பான்? அதனால அதுதான் அவனுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை கொடுத்து குடும்பத்து பிள்ளைகளை ஆண்டவர்களை வளர்த்து கொண்டுட்டு வரோம். அதே போல 12-13வது வசனத்துல மேலும் உதவிக்காரரானவர்கள், அதாவது உதவிக்காரர்னா சபையிலுடைய எல்லா வேலைகளுக்கும் கூட மாட வந்து நின்று ஹெல்ப் பண்றவங்க, ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி ஊழியக்காரருடைய ஊழியத்தை நன்றாக செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஸோ ஊழியத்துக்கு வரதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல ஒன்று, உங்க பிள்ளைய ஒழுங்கா ஆண்டவருக்குள்ள நடக்க தெரிஞ்சிருக்கணும். இது பெற்றோருக்கு. ஊழியத்துக்குன்னு வர்றவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனா அதே சமயத்துல அவருக்கு தெரிந்திருந்தது, பிதாவின் சித்தம் செய்கிற இவர்கள் எல்லாருமே என் குடும்பம். என் குடும்பம் எப்படி நமது குடும்பத்துக்குள்ள ஒரு பாராட் அவங்கள வளர்வதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணி கொண்டு போறோமோ, அதே போல தேவனுடைய குடும்பத்திலையும் இருக்கிறவர்கள் அவளுடைய பலவீனத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் விசுவாச குறைபாட ஒரு தப்பாக எடுத்துக்காம அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு இருக்க வேண்டும். பொறுமையோடு அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து சத்தியத்தில் வழிநடத்த ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வளர்க்க வேண்டும். இது அந்த குடும்பம் பூமிக்குரிய குடும்பம். ஆனா இந்த குடும்பம் நித்தியமாக பரலோகத்துல நாம வாழக்கூடிய குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தை குறித்த கண்ணோட்டத்திலையும் போக வேண்டும். இதுதான் அவர் சொன்னதுல அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்த்து அவர் உள்ளே கொண்டு வருகிறார். இந்த ஒரு காரியம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நன்றாக நம்மளுடைய பயிற்சிகளில் வருகிற போது, இது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து கொண்டு ஊழியத்தை செய்கிற போது கர்த்தருடைய நாமம் எல்லா இடத்துலையும் மகிமைப்படும். நான் ஊழியத்துக்கு போயிட்டேங்கிறதுனால ரட்சிக்கப்படாத என் தாய் தகப்பனை நான் கவனிக்க வேண்டாம், என் சகோதரன் சகோதரிகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் செய்ய முடியாது, ஆனா நாம செய்ய வேண்டிய பொறுப்பை கடமையை செய்யணும். அதே போல நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொண்டுட்டு வரணும். இதுவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த இயேசு கிறிஸ்து கேட்ட இந்த கேள்வியிலிருந்து என் தாய் யார், என் சகோதரன் யார்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். அந்த கிறிஸ்துவனுடைய குடும்பத்துல நம்ம எல்லாரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். இதுல நம்ம இன்னும் அதிகமாக வளர்ந்து அந்த ஞானத்திலும் அந்த அன்பிலும் வளர்ந்து ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து அவர்களை பொறுமையாக அவர்களுக்கு உதவி அவர்களை மேலே தூக்கி விடுவதற்கு நம்ம முன்னேறி செல்லலாம். இன்றோடு இந்த வாரத்துக்குரிய இந்த ஸ்டடி முடிந்தது. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி.